வச்சுட்டுதான் போடணும். இப்பதான் நிறைய மெட்டர்னிட்டி பில்லோலாம் வந்துருச்சு பாத்தீங்களா. ஆனா வேர்த்துதான் நான் ஆனா அதுக்கேற்ற மாதிரி வாகா வச்சுக்கிட்டு நீங்க பாப்பா குடி வச்சுட்டு கொடுங்க. சரிங்களா? தலையை எப்பவுமே கீழே தொங்க போடக்கூடாது. கால் கொடுக்கும் போது பாப்பா தலை மேலதான் வச்சிருக்கணும். இல்லைன்னா பாப்பா கீழே போயிடுச்சுன்னா குறையிடும், மூக்கு வரைய குறையிடும். அதுவே நிறைய பேர் என்ன பாப்பா சளி ஆயிடுச்சு சளியெல்லாம் கிடையாது. பாப்பா பால் கொடுக்கறதுனால லைட்டா நுரையில போடுறது சரி மாதிரி தெரியும். வித்தியாசம் கிடையாது. அதனால சளி அனைவருக்கும் வணக்கம். நான் அங்கன்வாடி பணியாளர் ஜமீன் பல்லாவரம் மையத்திலிருந்து பேசுறேன். இப்போ ஆகஸ்ட் 1 to 7 வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரமா கொண்டாடுறோம். தாய்ப்பாலின் முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக கொண்டாடுறோம். தாய்ப்பால் குழந்தை பிறந்தோடனே வர்ற சீம்பால் முக்கியமா கொடுக்கணும். அதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால அது கட்டாயமா எல்லாருமே கொடுக்கணும். குழந்தை பிறந்த உடனே 1 மணி நேரத்துக்குள்ள கொடுக்கணும். அதை கொடுக்கணும். அப்புறம் 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். வேற தண்ணி கூட கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் 2 வயசு வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கலாம் தாய்ப்பால். அதோட தாய்ப்பால் கொடுக்கணும்ன்றதுதான் பிறந்த உடனே தாய்ப்பால் வரல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்குமே தாய்ப்பால் வரும். பிறந்த உடனே 2 நாள் சாப்பிடாம அது மாதிரி இருக்கிறதுனால வராம இருக்கலாம். உடனே அப்புறம் சாப்பாடு, ஜூஸ், சூப் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சோம்னா நிறையவே வரும். அப்புறம் தாய்மார் சத்தான சரிவிகித உணவா சாப்பிடணும். காய்கறி, கீரை, பழங்கள் எல்லாம் நிறைய சாப்பிடணும். ஹீமோகுளோபின் லெவல் எல்லாம் குறையாம இருக்கணும். அது மாதிரி இருந்தாதான் ஆரோக்கியமான குழந்தைய பெற்று இருக்க முடியும். அது தாய்ப்பால் முக்கியமா கொடுக்கறது என்னன்னா குழந்தையோட எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும். வருங்கால தூண்கள் அவங்கதான். அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் முக்கியமா கொடுக்கணும். 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும். தண்ணி கூட கொடுக்க கூடாது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால அம்மாவும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அவங்களோட உடம்பு வெயிட் போடாது. இந்த புற்றுநோய் வர்றதெல்லாம் தடுக்குதுன்னு சொல்றாங்க. அதனால தாய்ப்பால் கொடுக்கறதுனால அம்மாவுக்கும் நன்மைகள் இருக்கு, பாப்பாவுக்கும் ரொம்ப நன்மை இருக்கு. அதனால தாய்ப்பால் கட்டாயமா கொடுக்கணும். வீட்டுல இருக்கிறவங்களும் அத தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க, உறவினர், கணவர், மாமியார், மாமனார் அவங்க எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கணும். தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மாருக்கு சப்போர்ட்டா இருந்தா அவங்க குழந்தைய ஆரோக்கியமா வளர்க்க முடியும். நன்றி. கலந்து கொள்ளும் அனைத்து தாய்மார்களுக்கும் தாய்ப்பால் கொடுப்பதை தீவிரமாக ஆதரிக்க நான் உறுதியளிக்கிறேன். எங்கள் மருத்துவமனையில் தாய்ப்பால் கொடுப்பதை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் ஆதரிக்கவும் என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் செய்வேன். பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதை தொடங்குவதற்கும் தோளுடன் தோள் தொடர்பு கொள்வதற்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் ஆதரவளிப்பதை நான் உறுதி செய்வேன். சாதாரண மற்றும் சிசேரியன் பிரசவங்களில் தாய்மார்கள் மருத்துவமனையில் தங்கியிருக்கும் போது தாய்ப்பால் கொடுப்பதை ஆதரிப்பதை நான் உறுதி செய்வேன். தாய்ப்பால் தவிர பிற திரவங்கள் மாட்டுப்பால், பால் பவுடர், சர்க்கரை தண்ணீர், கழுதைப்பால் மற்றும் பிற தருவதை எங்கள் மருத்துவமனையில் கடுமையாக எதிர்ப்போம். தாய்மார்கள் குழந்தைகளுக்கு வழங்குவதையும் தடுப்போம் என்பதை உறுதி கூறுகிறோம்.